இந்தியாவுடைய மிக முக்கியமான கிரிக்கெட் வீரர் இப்போ மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்காரு. குறிப்பாக அவருக்கு ஏற்பட்ட அந்த விபத்தானது இன்னைக்கு ஒட்டுமொத்த அனைவருமே அதிர்ச்சியடைய வைத்திருக்கு. எல்லாருமே சோகத்தில் மூழ்கியிருக்காங்க. எல்லாருமே இப்போ கொந்தளிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் கர்நாடகாவில் இருக்கக்கூடிய அந்த தனியார் மருத்துவமனைக்கு விரைந்து போயிருக்காங்களாம். மருத்துவர்கள் எல்லாமே கைவிரிச்சிருக்காங்க. அவங்க குடும்பத்தினர்கள் ஒட்டுமொத்தமாக கண் கலங்கியிருக்காங்க. ஸோ யாருக்கு அப்படி என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போதைக்கு இந்தியாவில் ரஞ்சி டிராஃபி தொடர் போயிட்டுருக்கு. அதில் கர்நாடகா டீமுடைய கேப்டனாக செயல்பட்டிருக்கவர் தான் நம்ம மயங்க் அகர்வால் அவர்கள். தமிழ்நாட்டில் குறிப்பாக அவருக்குன்னு ஏகப்பட்ட ரசிகர்கள் இருக்காங்க. அவர் இந்தியாவில் 2022 வரைக்குமே டெஸ்ட் கிரிக்கெட்டில் மிக முக்கியமான பங்களிச்சிருக்காரு. தல தோனியுடைய மிக முக்கியமான சீடர்னு சொல்லலாம். ஒரு கட்டத்தில் அவருக்கு சரியாக எந்த ஒரு வாய்ப்புமே அமையாதப்போ, அவரால் தன்னை யாருன்னு ப்ரூவ் பண்ண முடியாமல் தவிச்சிட்டு இருக்கப்போ, நம்ம தல தோனி தான் அந்த டைமில் அவருக்கான சில விஷயங்களை சொல்லி அவர் நல்ல ஒரு வீரராக மாற்றி விட்டார். அதுக்கு பிறகு டெஸ்ட்டில் நிறைய சாதனை பண்ணியிருக்காரு. இப்போ ரஞ்சி டிராஃபி தொடரில் கர்நாடகாவுக்கு கேப்டனாக செயல்பட்டு இருக்காரு. நல்ல ஒரு கேப்டனாக பல வெற்றிகளை ஏற்படுத்தி கொடுத்துட்ருக்காரு. இப்போ ரீசெண்டாக கர்நாடகா டீமுக்கும் திரிபுரா டீமுக்கும் எதிராக நடந்த மேட்ச்சில் கூட திரிபுராவை ரொம்பவுமே எளிமையாக வீழ்த்தி நல்ல ஒரு வெற்றியை பதிவு பண்ணி கொடுத்தாரு. இந்த மேட்ச் முடிஞ்ச கையோட திரிபுராவிலேருந்து அடுத்ததாக குஜராத்தில் இன்னொரு மேட்சுக்காக கிளம்பியிருக்காங்க விமானத்தில். அப்படி விமானத்தில் கிளம்பி போகும்போது அவருக்கு திடீர்னு தாகம் ஏற்பட்டிருக்கு. அதன் காரணமாக அங்கேருந்து தண்ணி எடுத்து குடிக்க சொல்லி குடிச்சிருக்காரு. அப்போ தான் தெரிஞ்சிருக்கு அந்த வாட்டர் பாட்டில் வந்து தண்ணி கிடையாது அப்படின்னும் அது ஒரு வகையான ஆசிட் அப்படின்னு தெரிய வந்திருக்கு. அதில் பாதி குடிச்சிட்டாராம், பாதி உள்ளே போகும்போது எரிய ஆரம்பிச்சிருக்கு. உடனடியாக அதை தெப்பிருக்காரு. அங்கே எந்த எல்லாமே பார்த்து என்னாச்சுன்னு கேட்கும்போது அவர் உடனே கதறி அழ ஆரம்பிச்சிருக்காரு. அதற்கு பிறகு தான் தெரிஞ்சிருக்கு அது ஆசிட் அப்படின்னும் அந்த ஆசிட் எடுத்து மயங்க் அகர்வால் குடிச்சிருக்காரு அப்படிங்கிற விஷயம் கேள்விப்பட்டு அங்கேருந்து எல்லாமே அதிர்ச்சி அடைஞ்சிட்டாங்க. அதற்கு பிறகு ஒரு வழியாக அந்த ஃப்ளைட்டை அங்கேயே தரையிறக்கியிருக்காங்க கர்நாடகாவில். அதன் பிறகு கர்நாடகா இருக்கக்கூடிய அந்த மிக முக்கியமான தனியார் மருத்துவமனைக்கு அவரை அழைச்சிட்டு போயிருக்காங்க. அங்கே அனுமதிச்சிருக்காங்க. அங்கே அவருக்கு இப்போது தீவிரமான சிகிச்சைகள் போயிட்டுருக்கான். அதாவது அவர் ஆசிடை குடிச்சிருக்காரு, அதில் பாதி உள்ளே போயிருக்கு. அப்படிங்கும்போது அவருடைய குடல் முழுவதும் எரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது. இதனால் கிட்னி மற்றும் சிறுநீரகம் பாதிப்படைய வாய்ப்பு இருக்குது. அப்படிங்கிற நோக்கத்துக்காக அவங்களுக்கு மருத்துவர்கள் இப்போது தீவிர சிகிச்சைகள் அளிக்கப்பட்டிருக்காங்களாம். 24 மணி நேரம் கெடு கொடுத்துருக்காங்க. அந்த 24 மணி நேரத்துக்குள்ளே இந்த ஆசிடால் எந்த ஒரு பாதிப்பும் இல்லை, இவங்க கூட சிகிச்சைகள் எல்லாமே சரியான முறையில் நடந்துச்சு அப்படின்னா எந்த பிரச்சனையும் இல்லை அப்படிங்கிற மாதிரியும் அவர் உயிரை இப்போது ஆபத்தான நிலையில் இருக்கிறதாகவும் மருத்துவர் சொன்ன விஷயங்கள் தான் இன்றைக்கி ஒட்டுமொத்தமாக அனைவரையுமே அதிர்ச்சியடைய வைத்திருக்கு. குறிப்பாக இந்திய கிரிக்கெட் ஃபேன்ஸ் மட்டும் இல்லாமல் கிரிக்கெட் பிளேயர்கள் எல்லாருமே கண் கலங்கியிருக்காங்க. மிக முக்கியமான கிரிக்கெட் ஜாமான்கள் எல்லாருமே இப்போது கர்நாடகா புறப்பட்டு போயிட்டுருக்காங்க. குறிப்பாக இந்த விஷயம் கேள்விப்பட்டு தல தோனி அவர்கள் ரொம்பவே கண் கலங்கியிருக்காரு. அவரும் இப்போது கர்நாடகா புறப்பட்டு போயிட்டு இருக்கிறதாகவும் மிக முக்கியமான தகவல் இப்போ வெளியாகிருக்கு.